ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சொசைட்டல் இம்பேக்ட்ஸ் ஆஃப் ஐடி, அதாவது சொசைட்டல் இம்பேக்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது ஃபுல்லாக வைரஸ் பற்றின ஒரு லெசன் சாப்டர் தான். இது கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஒரு இதுதான், சப்ஜெக்ட் தான். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வைரஸஸ், டைப்ஸ் ஆஃப் வைரஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். வைரஸ், வார்ம், ட்ரோஜன் ஹார்ஸ் இது எல்லாமே மலேசியஸ் ப்ரோக்ராம் தான். அது ஒரு கம்ப்யூட்டரை அது டேமேஜ் பண்ணுறதுக்கு அதுக்கிட்ட எல்லா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மலேசியஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அது ஆனால் அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் டிஃப்ரெண்ட்டானது, ஒவ்வொன்றுமே சேமாக இருக்காது, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. வைரஸ், வார்ம்ஸ் அண்ட் ட்ரோஜன் ஹார்ஸஸ் ஆர் ஆல் மலேசியஸ் ப்ரோக்ராம் that can cause damage to a computer, but they differ from each other in various aspects. Virus அப்படின்னா என்னது? A computer virus is a program or set of program that disrupts the normal functioning of a computer. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கம்ப்யூட்டர் வைரஸ் ஒரு ப்ரோக்ராம் இல்லாட்டி ஒரு குரூப் ஆர் செட் ஆஃப் ப்ரோக்ராம். அது என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்க கம்ப்யூட்டரை டிஸ்டர்ப் பண்ணி அதை ஒரு இன்ஆக்டிவாக பண்ண வைக்கும். அதுக்கு டேமேஜ் பண்ணும். அதை அந்த கம்ப்யூட்டரை டேமேஜ் பண்ணும். சில ஃபைல்ஸை ரீப்ளிகேட் பண்ணும், டூப்ளிகேட் பண்ணும். அதே மாதிரி ஹேக் பண்ணுற திறன், அது மாதிரி நிறைய திறன் இந்த வைரஸ்கிட்ட இருக்குது. நம்ம எப்படி இப்போ கொரோனா வைரஸ், அதுவுமே ஒரு விதமான வைரஸ் தான், பரவுது இல்லையா? இப்போ வைரஸ் அப்படின்னாலே நிறைய ஒரு இது பரவும் அப்படின்றது தான் இதோடைய அந்த ஃப்யூச்சரே அப்படின்னு சொல்லலாம். இப்போ கம்ப்யூட்டர்லையுமே இந்த சேம் தான். வைரஸ் என்ன ஆகும்னா ஒவ்வொரு இதுலையுமே பரவும். இப்போது நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் ஒய்ஃபை மூலமாக நம்ம மொபைல்லேருந்து ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் இருக்க வைரஸ் மொபைலுக்கும் வரும். அப்படி கம்ப்யூட்டரில் இல்லை வைரஸ் அப்படின்னா மொபைல்லேருந்து கம்ப்யூட்டருக்கு போகலாம். இந்த மாதிரி வைரஸ் பரவிக்கிட்டே இருக்கும். அது வித்தவுட் எனி அந்த பரவுறதுக்கான அந்த மூலப்பொருட்களே இல்லாமல் கூட பரவலாம். நம்ம ஒய்ஃபையும் கனெக்ட் பண்ணலை அப்படின்னாலுமே அது சில விதத்தில் பரவலாம். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் வாங்க. வைரஸ்னால் பொதுவாக என்னென்னா பரவும். மற்ற கம்ப்யூட்டர்ஸ், இப்போ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து மற்ற இதுக்கு பரவலாம், நிறைய பரவும். நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் கம்ப்யூட்டரை டிஸ்டர்ப் பண்ணும். இது மாதிரி நிறைய இருக்குது வைரஸில். வைரஸ் ஒரு கம்ப்யூட்டரை இன்ஃபெக்ட் பண்ணும், இல்லை டேட்டாஸை டெஸ்ட்ராய் பண்ணும், இல்லை டேட்டாஸை ரிமூவ் பண்ணும், டெஸ்ட்ராய் பண்ணும், டெலிட் பண்ணும். அது ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே அந்த வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா அதோடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஆரம்பிச்சிடும். நம்ம அது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை வச்சு நம்ம இந்த வைரஸை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் வாங்க. இந்த கம்ப்யூட்டர் அது ஒருத்தவங்களுடைய நாலேஜோ இல்லை பெர்மிஷனோ, யூசர்ஸுடைய நாலேஜ். இப்போ நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னுடைய நாலேஜ் இல்லை என்னுடைய பெர்மிஷன் இல்லாமலே அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே என்டர் ஆகிறது தான் வைரஸ். இட் என்டர்ஸ் இன்டு அ கம்ப்யூட்டர் வித்தவுட் தி பெர்மிஷன் ஆர் நாலேஜ் ஆஃப் த யூசர்ஸுடைய நாலேஜ். நான் இப்போ இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னுடைய நாலேஜ் இல்லை என்னுடைய பெர்மிஷன் இல்லாமையே இந்த வைரஸ் என்னுடைய கம்ப்யூட்டருக்குள்ளே என்டர் ஆயிரும். என்கிட்ட அது பெர்மிஷன் கேட்காது, அதுவாகவே என்டர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வைரஸுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா வைட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸஸ் அண்டர் சீஸ். வைரஸ், the full form of the virus vital information resources under seas. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. எக்ஸாம்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ நீங்கள் வைட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸஸ் அண்டர் சீஸ் தான் வைரஸுடைய ஃபுல் ஃபார்ம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வைரஸ் ப்ரோக்ராம் அதுக்கிட்ட செல்ஃப் ரீப்ளிகேட்டிங் தி ப்ரோக்ராம்ஸ், அதனுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கான அந்த திறன் கொண்டது தான் வைரஸ். வைரஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் செல்ஃப் ரீப்ளிகேட்டிங் ப்ரோக்ராம்ஸ். வைரஸ் ப்ரோக்ராம் அதுவே செல்ஃப் ரீப்ளிகேட்டிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுன்னா கண்டினியூஸாக அதோடைய ரீச்சை எக்ஸ்பேண்ட் பண்ணும். அது நிறைய கம்ப்யூட்டர் ஃபைல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணும். அதான் சொன்னோம் இல்லையா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறைய இன்ஃபெக்ட் பண்ணும், பரவும். அது மாதிரி நிறைய கம்ப்யூட்டர், மோர் அண்ட் மோர் கம்ப்யூட்டர் ஃபைல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணும். அது ஒரு ரீச் எக்ஸ்பேண்ட் பண்ணும். அதோடைய ரீச்சையே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அது நிறைய கம்ப்யூட்டர் ஃபைல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ரிசல்ட்டாக என்ன கிடைக்குதுன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஹேங் ஆகும்,
இல்லை அதனுடைய ஸ்பீடு வந்து குறையும். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டான டேட்டாஸ் கிடையாது, டெஸ்ட்ராய் ஆகிருக்கும் இல்லை டிஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பேட் ரிசல்ட்ஸாக கிடைக்குது. இப்போ இந்த வைரஸை ஸ்டாப் பண்ணவுமே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம போக போக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் வைரஸை பற்றி பார்த்தாச்சு. இது வந்து நிறைய பரவுற திறன் கொண்டது. இது வந்து ஒரு வைரஸ், இது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராமாகவும் இருக்கலாம், இல்லை சாதா ப்ரோக்ராமாகவும் இருக்கலாம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அ கம்ப்யூட்டரை டிஸ்டர்ப் பண்ணும். இல்லை இந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆர் டெஸ்ட்ராய்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து யூசர்ஸுடைய நாலேஜோ பெர்மிஷனோ இல்லாமலே கம்ப்யூட்டருக்குள்ளே என்டர் ஆயிரும். இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து வைட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸஸ் அண்டர் சீஸ் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து அதோடைய ரீச்சை தாண்டியுமே மோர் அண்ட் மோர் கம்ப்யூட்டர் ஃபைல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணும். அதோடைய ரிசல்ட்டாக நம்மளுக்கு வந்து லாஸ் ஆஃப் ஸ்பீட் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேட்டா இது மாதிரி நிறைய பேட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் வைரஸை பற்றி. இப்போ நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் வைரஸ் பற்றி பார்க்கலாம். இது வைரஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்ட்டு 2 மேஜர் கேட்டகரிஸ். வைரஸை வந்து 2 மேஜர் கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. பூட் வைரஸ், ப்ரோக்ராம் ஃபைல் வைரஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் வைரஸாக 2 மேஜர் டைப்ஸாக கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. இப்போ பூட் வைரஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, அந்த வைரஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பூட் ரெக்கார்ட்ஸ் இல்லாட்டி மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்ஸ் தான் அது மெயினாக இன்ஃபெக்ட் பண்ணுவதுடைய மெயின் எய்மே வந்து இஸ் டு இன்ஃபெக்ட் தி பூட் ரெக்கார்ட்ஸ் ஆர் டு இன்ஃபெக்ட் தி மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா அதோடைய லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ணி, அதாவது அந்த பூட் ரெக்கார்ட்ஸுடைய லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி அது வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் லோடிங் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது அது வந்து காப்பியும் பண்ணுமா மெமரி பை காப்பிங் இட் எல்ஸ்வேர், வேறு எதுலையாவது காப்பி பண்ணவும் அதுக்கு வந்து அந்த திறன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பூட் வைரஸ் வந்து ஆக்டிவாக ஆகும் எப்போ அப்படின்னா வந்து நம்ம மிஷினை வந்து பூட் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் த பூட் வைரஸ் பார்த்தோம்னா டிஷ் கில்லர், ஸ்டோன் வைரஸ் அது மாதிரி சொல்லலாம். டிஷ் கில்லர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லோ பட் ஸ்டெடி பேக். இது வந்து என்ன பண்ணுன்னா ஹார்ட் டிஸ்கை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். இதோடைய மெயின் எய்ம் பார்த்தோம்னா டு டெஸ்ட்ராய் தி ஹார்ட் டிஸ்க். நெக்ஸ்ட் ஸ்டோன் வைரஸ் பார்த்தோம்னா இட்ஸ் அ வெரி லார்ஜ் ஃபேமிலி ஆஃப் பூட் செக்டார் வைரஸஸ் ஆன் DOS பிளாட்ஃபார்ம். இதோடைய மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தோம்னா DOS பிளாட்ஃபார்ம்லேயே வந்து இதுதான் வந்து ஒரு வெரி லார்ஜ் ஃபேமிலி ஆஃப் த பூட் செக்டார் வைரஸஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பூட் வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து என்ன பண்ணணும்னு சொன்னோம், பூட் ரெக்கார்ட்ஸையுமே மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்ஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து இது இன்ஃபெக்ட் பண்ணும். இந்த வைரஸோடைய மெயின் எய்ம் பார்த்தோம்னா டு இன்ஃபெக்ட் தி பூட் ரெக்கார்ட்ஸ் ஆர் டு இன்ஃபெக்ட் த மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்ஸ். இது வந்து என்ன பண்ணுன்னா பூட் ரெக்கார்ட்ஸுடைய லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணும்போது அது எதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லோடிங் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகும்போது அதோடைய மெமரியை வச்சு காப்பி பண்ணும். அது வந்து அந்த பூட் வைரஸ் வந்து வேறு எதுலையாவது காப்பி பண்ணலாம் அப்படின்ற ஒரு அந்த இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் ஃபைல் வைரஸஸ். இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபெக்ட் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஆர் ப்ரோக்ராம்ஸ். இந்த வைரஸுடைய மெயின் எய்ம் இஸ் டு இன்ஃபெக்ட் தி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் இல்லாட்டி ப்ரோக்ராம்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுறது தான் இதனுடைய மெயின் எய்ம். இது வந்து அந்த ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸை வச்சு இருக்க ஃபைல்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸையும் இது இன்ஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்க அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா .com, .exe, .ovl, .drv, .sys அதுக்கப்புறம் எக்ஸிட்ரா. இந்த மாதிரி இருக்க எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்சு இருக்க ப்ரோக்ராம்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறது தான் இந்த வைரஸுடைய மெயின் எய்மே. ப்ரோக்ராம் ஃபைல் வைரஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அதிலே ஃபைல்னு இருக்குது, அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் இல்லாட்டி முன்னாடி ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ ப்ரோக்ராம் அந்த மாதிரி இருக்க ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸை வச்சு இருக்க எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் இல்லாட்டி ப்ரோக்ராம்ஸ். இது வந்து இதோடைய மெயின் எய்ம் இஸ் டு இன்ஃபெக்ட் தி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் இல்லாட்டி ப்ரோக்ராம்ஸ். அது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இது வந்து எக்ஸிக்யூஷன் டைமில் வந்து இது வந்து மெமரியை லோட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ப்ரோக்ராம்ஸ் கெட் லோடட் இன் த மெமரி டியூரிங் தி எக்ஸிக்யூஷன். இந்த வைரஸ் வந்து எப்போ ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆக்டிவ் ஆகிற டைமில் வந்து மெமரி அந்த ரீப்ளிகேட்டிங் அந்த இன்ஃபெக்டிங் ஃபைல்ஸ் ஆன் த டிஸ்கை வந்து அது வந்து ரீப்ளிகேட் பண்ணி ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா சண்டே, கேஷ் கார்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது.
இப்போது இந்த ப்ரோக்ராம் ஃபைல் வைரஸில் 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். சண்டே கேஸ்கேட். சண்டே அப்படிங்கும்போது அது ஒரு வைரஸ் தான். இட்ஸ் ஆல்சோ டைப் ஆஃப் வைரஸ். அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகிறது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இன்ஃபெக்டட் ஃபைல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கண்டெயின் பண்ணியிருக்கும். ஸ்ட்ரிங்னா ஒரு மெசேஜ் மாதிரி இருக்கும். அதில் வந்து டுடே இஸ் சண்டே, why do you work so hard, all works and no play will make you a dull boy, come on let's go and have some fun அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிங் மெசேஜ், அந்த மெசேஜ் கண்டெயின் பண்ணுற ஸ்ட்ரிங் வந்து அந்த இன்ஃபெக்டட் ஃபைல்ஸில் இருக்கும். நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து இந்த சண்டே அப்படிங்கிற அந்த வைரஸால் இன்ஃபெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஸ்ட்ரிங், இந்த மெசேஜ் கண்டெயின் பண்ணுற ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்மளுக்கு தெரியும். என்னன்னு இருக்குன்னா அதில் வந்து டுடே இஸ் சண்டே, why do you work so hard, all works and no play will make you a dull boy, come on let's go and have some fun அப்படின்ற இந்த மெசேஜ் கண்டெயின் பண்ணுற ஸ்ட்ரிங் ஒன்று அந்த இன்ஃபெக்டட் ஃபைல்ஸில் இருக்கும். நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்போனா இந்த ஃபைல் வந்து அந்த சண்டே அப்படிங்கிற வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபைல் வந்து இந்த வைரஸ் வந்து மோஸ்ட்லி என்னத்தை இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்சு இருக்க அந்த இதை டெஸ்ட்ராய் பண்ணும், இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா .exe அண்ட் .com ஃபைல்ஸை மட்டும் இது ரொம்ப ரொம்ப இன்ஃபெக்ட் பண்ணும். இப்போது நம்ம இந்த மாதிரி .com ஃபைல்ஸ்க்கெலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ சண்டே அப்படிங்கிற வைரஸால் அது இன்ஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வந்து cascade. It infects .com files and had the effect of making text on the screen cascade down. இதில் வந்து என்னென்னா இது வந்து .com ஃபைல்ஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இன்ஃபெக்ட் பண்ண ஃபைலில் வந்து எதுவாகவே டெக்ஸ்ட்டை மேக் பண்ணி அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீனில் வந்து cascade down அப்படின்னு இருக்கும். அப்போ இது வந்து இந்த ஃபைல் வந்து cascade வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் வைரஸஸில் 2 டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பூட் வைரஸ் ஒன்று, ரெண்டாவது வந்து ப்ரோக்ராம் ஃபைல் வைரஸ். பூட் வைரஸ் வந்து அந்த பூட் ஃபைல்ஸையும் மாஸ்டர் பூட் ஃபைல்ஸையும் வந்து இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ப்ரோக்ராம் ஃபைல் வைரஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் வந்து அந்த ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸை வச்சு இருக்க அந்த ஃபைல்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒன்றுத்துக்குமே ரெண்டு எக்ஸாம்பிளும் அந்த எக்ஸாம்பிளுடைய டெஃபினேஷனுமே பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது வந்து வைரஸ். இதுதான் வைரஸ் அப்படிங்கிற இப்படி வைரஸ் வந்து உள்ளார வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் அதை பற்றி பார்ப்போம். அதாவது வைரஸுடைய சிம்டம்ஸ். இப்போ வந்து வைரஸ் கம்ப்யூட்டருக்குள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மளுக்கு எப்படி இப்போ வந்து ஃபீவர் இருக்கா அப்படிங்கிறத வந்து கோல்டு ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா கண்டுபிடிப்போம். அதே மாதிரி ஒரு மாதிரி ஹெட் பெயின், ஹெடேக்கு இல்லை கோல்டு அது மாதிரி இருந்தால் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா சிம்டம்ஸை வச்சு. ஸோ அது மாதிரி வைரஸையுமே எப்படி வந்து சிம்டம்ஸை வச்சு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சிம்டம்ஸை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். டிக்ரீஸிங் த ஸ்பீட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் பை டிக்ரீஸிங் த மெமரி. இந்த வைரஸ் உள்ளார என்ட்ராகும் போது என்ன ஆகும்னா மெமரி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பீட் வில் பி டிக்ரீஸ்டு. டிக்ரீஸிங் த ஸ்பீட் வந்து ஒன் வே ஆஃப் அ சிம்டம். காசிங் ஸ்ட்ரேஞ்ச் மூமெண்ட்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ் மூமெண்ட்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் காமிக்கும் ஸ்க்ரீனில். ஸோ அப்போ வந்து வைரஸுடைய சிம்டம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேயிங் அன்யூஷுவல் மெசேஜஸ் லைக் யுவர் பிசி இஸ் ஸ்டோன். தேவையில்லாத அன்யூஷுவல் மெசேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸ்க்ரீனில். வைரஸ் வந்து என்ட்ரு ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு சில மெசேஜஸ் அது மாதிரி அன்யூஷுவல் மெசேஜஸ் வரலாம். லைக் யுவர் பிசி இஸ் ஸ்டோன்ட், அது மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா சண்டேக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டிங்க் இருக்கும். அதே மாதிரி cascade டவுன் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில அன்யூஷுவல் மெசேஜஸ்லாம் காமிச்சது அப்படின்னா வந்து வைரஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து ஃபோன் வில் பி ஹேங்க்டு ஆர் கம்ப்யூட்டர் வில் பி ஹேங்க்டு. சம்டைம்ஸ் பார்த்தோம்னா நம்ம மொபைலோ இல்லை கம்ப்யூட்டரோ ஹேங் ஆகும். அதுக்கான காரணம் வந்து வைரஸ் உள்ளார இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்க்ரீஸிங் த யூஸ் ஆஃப் டிஸ்க் ஸ்பேஸை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அதோடைய ஸ்பேஸ் அது வந்து அந்த வைரஸ் வந்து ஃபுல்லாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதோடைய ஸ்பேஸ் அது ஃபுல் ஸ்பேஸையும் கவர் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து க்ரோத் இன் ஃபைல் சைஸஸ். சில ஃபைலோடைய சைஸஸை வந்து க்ரோத் ஆகும். காசிங் க்ரோத் இன் ஃபைல் சைஸஸ் ஆஸ் தி வைரஸ் அட்டாச்சஸ் இட் செல்ஃப் டு மெனி ஃபைல்ஸ். நிறைய ஃபைல்ஸை வந்து வைரஸ் வந்து அதாவே வந்து அட்டாச் பண்ணிக்கும். அந்த ஃபைல் இப்போ நம்ம ஒரு ஃபைல் ஒரே ஒரு இமேஜ் வச்சு ஒரு ஃபைல் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து அதில் போய் பார்த்தோம்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் திடீர்னு. அப்போ வந்து அந்த வைரஸ் வந்து அதுவாகவே வந்து அட்டாச் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ வைரஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்ட் ஹேங்கிங் ஆஃப் த சிஸ்டம். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு சிஸ்டம் இல்லாட்டி மொபைல் ஹேங் ஆனிச்சு அப்படின்னா வந்து வைரஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஷோயிங் அப் நார்மல் ரைட் ப்ரொடெக்ட் எரர்.
சில வந்து அப்நார்மல் எரர்லாம் காமிக்கும். எழுதிட்டு இருக்கும்போது ப்ரொடக்ட் எரர் காமிக்கும், அப்நார்மல் ரைட் ப்ரொடக்ட் எரர். அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளேயிங் அ சேஞ்ச் இன் டேட்டா அகெயின்ஸ்ட் தி ஃபைல் நேம் இன் தி டைரக்டரி when a virus modifies the file. சேஞ்சஸ் வந்து டிஸ்பிளே ஆகும்போது டேட்டாக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஃபைல் நேம் வந்து டைரக்டரியில் வைரஸ் வந்து மாடிஃபை பண்ணும்போது, வைரஸ் வந்து அதாவே வந்து ஒரு ஃபைலை மாடிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும். டேட்டாக்கு எகெயின்ஸ்டாக ஃபைல் நேம்க்கு எகெயின்ஸ்டாக வந்து நம்மளுக்கு ஒரு சில சேஞ்சஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் வந்து ரீஃபார்மேட்டிங் த ஹார்ட் டிஸ்க்கை ரீஃபார்மேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டெலிட் பண்ணியிருக்கோம் ஒரு சில இமேஜஸ் ஆர் ஃபைல்ஸ், அதே மாதிரி டேமேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் வைரஸ் சிம்டம்ஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து வைரஸ் நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளேயோ இல்லை சிஸ்டம்குள்ளே இல்லை மொபைல்குள்ளேயோ வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வைரஸ் சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து உடனே சில ஸ்டெப்ஸ் இருக்குது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும். ஸோ அடுத்து அதை பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் டு ப்ரிவெண்ட் வைரஸ். எவ்ரி பிசி ஷுட் பி எக்யூப்டு வித் சம் ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம். கண்டிப்பாக எல்லா பிசிலையுமே வந்து ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம், ஒரு சில ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த வைரஸ்லேருந்து அந்த சிஸ்டமை வந்து நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பென்ட்ரைவை ஒரு சில ஃபைல்ஸை வந்து காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் ஸ்கேன் த பென்ட்ரைவ் பிஃபோர் காப்பிங் ஃபைல்ஸை காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பென்ட்ரைவை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து do not install pirated software. பைரேட்டட் அப்படின்னா வந்து சேஃப்டி இல்லாத சாஃப்ட்வேர்ஸ், நம்மளுக்கு வந்து கேரண்டி அண்ட் ஷூரிட்டி அந்த மாதிரி சேஃப்டி இல்லாத சாஃப்ட்வேர்ஸை வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஈவன் ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த ஆப், அந்த சாஃப்ட்வேருடைய பேர்லேயே வந்து சில அன்யூஷுவல் அண்ட் பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக அதில் இருக்க வைரஸ் வந்து நம்ம மொபைல்குள்ளே போய் அதில் இருக்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணலாம், டேமேஜ் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ வந்து அந்த பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறத நிறுத்திடுங்க. ஒரு சில தெரிஞ்ச ஆப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்க சாஃப்ட்வேர்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பைரேட்டட் அண்ட் அன்சேஃப்டி சாஃப்ட்வேர்ஸை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து உடனே டெலிட் பண்ணிடணும், ஆர் ரிமூவ் பண்ணிடணும் அந்த ஆப்பை. ஆனாலுமே வந்து அது பண்ண உடனே வந்து அதில் இருக்க அந்த வைரஸ் வந்து நம்ம மொபைலுக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் யாருமே பண்ண வேணாம். do not install pirated software. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கேன் த ஹார்ட் டிஸ்க் twice a month. எப்பயுமே வந்து நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து மந்த்லி 2 times வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேன் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து வைரஸ் ஏதாவது உள்ளார வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க்கை வந்து twice a month கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணணும். அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம், டேக் தி பேக்கப் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எவ்ரி டே. இப்போ வாட்ஸ்அப் அதில் போய் பார்த்தோம்னாலே செட்டிங்ஸில் வந்து இருக்கும் பேக்கப் டெய்லி இல்லை வீக்லி இல்லை மந்த்லி அப்படின்னு இருக்கும். நம்ம டெய்லி பேக்கப் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சேஃப்டி மெஷர்ஸ் தான் அது. வந்து நம்மளுடைய ஃபைல்ஸை வந்து பேக்கப் பண்ணி பத்திரமா எதுவுமே டேமேஜ் ஆகாமல் அண்ட் டெலிட் ஆகாமல் வச்சுக்கிறது வந்து இந்த பேக்கப் பண்ணுறது மூலமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து எவ்ரிடே வந்து பேக்கப் யுவர் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேக் த பேக்கப் ஆஃப் யுவர் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எவ்ரிடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வைரஸ்னால் என்னென்னு பார்த்தோம். வைரஸ் இஸ் அ ப்ரோக்ராம் ஆர் செட் ஆஃப் ப்ரோக்ராம் தட் டிஸ்டர்ப்ஸ் த நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கம்ப்யூட்டர். இது வந்து ஒரு சின்ன டெஃபனிஷன் அண்ட் காமன் ஒரு டெஃபனிஷன் தான். நெக்ஸ்ட் வந்து வைரஸுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம், வைட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ் அண்ட் சீஸ்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 மேஜர் டைப்ஸ் ஆஃப் அண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் த வைரஸ் பார்த்தோம். பூட் வைரஸ், ப்ரோக்ராம் ஃபைல் வைரஸ் பார்த்தோம். பூட் வைரஸ் வந்து அந்த வைரஸ் வந்து பூட் ரெக்கார்ட்ஸ் இல்லை மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். டிஷ்கிலா, ஸ்டோன் வைரஸ்னு பார்த்தோம். டிஷ்கிலா வந்து ஸ்லோ பட் ஸ்டடி பேக் டிஸ்ட்ராய்ஸ் த ஹார்ட் டிஸ்க்னு பார்த்தோம். ஸ்டோன் வைரஸ் வந்து வெரி லார்ஜ் ஃபேமிலி ஆஃப் தி பூட் வைரஸ் டெக்ஸ்ட்ராஸ் ஆன் DOS பிளாட்ஃபார்ம்ஸ்னு பார்த்தோம். அடுத்தது வந்து ப்ரோக்ராம் ஃபைல் வைரஸஸ் பார்த்தோம். அது வந்து என்னத்தை இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா வந்து எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் such as those with the extensions like .com, .exe, .ovl, .drv, .sys, etc. அந்த மாதிரி பார்த்தோம். அதுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். சண்டே கேஷ் கார்ட். சண்டேல வந்து infected files which contain the string contains a message. Today is Sunday. Why do you work so hard? All works and no play will make you a dull boy. Come on, let's go and have some fun. அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங் கண்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். கேஸ்கேடில் வந்து கேஸ்கேட் டவுன் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும் ஸ்க்ரீனில்.
ஸோ அடுத்தது வந்து நம்ம நிறைய வைரஸுடைய சிம்டம்ஸ் பார்த்தோம். வைரஸ் உள்ளார வந்துருச்சா அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன, டெலிட்டிங் ஆர் டேமேஜிங் ஃபைல்ஸ், ரீஃபார்மேட்டிங் த ஹார்ட் டிஸ்க், ஷோயிங் அப்நார்மல் ரைட் ப்ரொடெக்ட் எரர், ஃப்ரீக்வெண்ட் ஹேங்கிங் ஆஃப் அ சிஸ்டம், அதுக்கப்புறம் டிஸ்பிளேயிங் அன்யூஷுவல் மெசேஜஸ், அதுக்கப்புறம் ஸ்டேஜ் மூமெண்ட்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் காஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து டிக்ரீசிங் த ஸ்பீட் ஆஃப் த கம்ப்யூட்டர் பை டிக்ரீசிங் த மெமரி, அது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து சம் ஸ்டெப்ஸ் டு ப்ரிவென்ட் தி வைரஸ் பார்த்தோம். பிசி வந்து ஸ்கேன் பண்ணும், அதே மாதிரி எல்லா பிசிலையுமே வந்து சம் ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம் வச்சுருக்கணும். அதே மாதிரி பென் ட்ரைவை வந்து ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். பைரேட்டட் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்கை ட்வைஸ் அ மந்த் ஸ்கேன் பண்ணணுன்னு பார்த்தோம். அப்புறம் பேக்கப் வந்து டெய்லி எவ்ரிடே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்க்கான பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.